Hello friends, welcome to Active Herbals. 3 வேளையும் அரிசி சாதம் சாப்பிட்டு சிம்பிளா ரொம்ப அசால்ட்டா 10 kg வரைக்கும் weight loss பண்ணலாம். இது உண்மைதாங்க. எல்லாருக்கும் வியப்பா இருக்கும். என்னடா அரிசி சாப்பிட்டா weight தான் ஏறும், எப்படி இவங்க அரிசி சாப்பிட்டு weight loss பண்ணலாம்னு சொன்னாங்க. முற்றிலும் உண்மை. இந்த அரிசியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா 3 வேளையுமே சாப்பிடலாம். அதே மாதிரி நீங்க உடல் எடையும் 10 ல இருந்து 15 kg வரைக்கும் ரொம்ப ஈஸியா நீங்க குறைக்கலாம். அதுக்கு முன்னமே நம்ம சேனலை நீங்கள் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரே நாளில் முடி உதிர்தலை இதை தடவின முதல் நாளில் இருந்தே முடி உதிர்தலை நிறுத்துறதுக்கும் ஒரு சூப்பரான ஆயில் இருக்குது. அதுதான் அமோகம் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் முடி உதிர்தலையும் நிறுத்திடும், அதே மாதிரி நரைமுடியும் கருமையாக்கும். உங்களுக்கு ஒரே மாதத்தில் ஒரு 1 ல இருந்து 2 இன்ச் வரைக்கும் முடி நீளமாக வளர்கிறத பார்க்க முடியும். இந்த ஆயில் தேவைப்படுறவங்க இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் வைக்கிறேன். பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கி பாருங்கள். ரொம்ப நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த அரிசி நம்மளுடைய பாரம்பரிய அரிசி தான், நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின அரிசி தான். அளவுக்கு அதிகமான மருத்துவ குணம் உள்ள ஒரே அரிசின்னு சொன்னால் இதுதான். உடல் எடையையும் மிக வேகமாக குறைக்கக்கூடிய அரிசின்னு சொன்னாலும் இதுதான். இது வேற எதுவுமே இல்லை, கருப்பு கவுனி அரிசி. இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது அதான் இது மெயினாக மன்னர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனுடைய மகத்துவம் தெரிஞ்சு, இதனுடைய சக்தி தெரிஞ்சு மன்னர்கள் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பொதுமக்கள் யூஸ் பண்ணும்போது இந்த அரிசி மன்னர்களுக்கு கிடைக்காத போகவே இந்த அரிசியை தடை செய்யப்பட்ட அரிசியை அறிவிச்சிருந்தாங்க. அதனால சாமானிய மக்கள் இந்த அரிசியை அவ்வளோ பயன்படுத்துறது இல்லை. இது ஒரு ரகசிய அரிசியாவே அரச குடும்பத்தில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது அந்த அளவுக்கு உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது. இதில் அதிகப்படியான புரதம், நார்ச்சத்து, அயன், விட்டமின் இ, ரிபோக்ளின், லுட்டீன், கால்சியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்ற அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி விட்டமின்ஸும் மினரல்ஸும் பட்டது இந்த அரிசியில் கொட்டி கிடக்குது. கெட்ட கொழுப்பு ரொம்ப வேகமாக கரைக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசினின் சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு எங்கெங்கே இருக்கோ அத்தனையும் வெளியேற்றக்கூடியது. அதனாலே உடல் எடை ரொம்ப வேகமாக குறையும். அதே மாதிரி எல்டிஎல் கொழுப்பையும் சரி, ட்ரைக்ளிசரின் போன்ற கொழுப்பையும் சரி ரொம்ப வேகமாக குறைச்சி உடம்புல HDL சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அதிகரிக்கும். இதனால தான் இந்த அரிசி ஒரு மேஜிக் அரிசியாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த அரிசியை உடல் எடை குறைக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்துடலாம். இந்த அரிசியை எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குது, அதே மாதிரி மளிகை கடைகள்லையும் கிடைக்குது. இதனுடைய விலை கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த அரிசி சிம்பிளாக நீங்கள் காலை இரவு 2 வேளை கூட இந்த அரிசியில் நீங்கள் கஞ்சி செஞ்சு சாப்பிட்டா போதும், உடல் எடை வேகமாக குறையும். இந்த அரிசியில் சாதமும் செஞ்சு சாப்பிடலாம். 3 வேளையும் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும், அசந்து போயிடுவீங்க. இது ஆனால் இது வேகிறது ரொம்ப லேட் ஆகும். இது சட்டுன்னு அரிசி மாதிரிலாம் வேக வச்சிட முடியாது. இதனுடைய ப்ராசஸ் ரொம்ப டைமிங் இருக்கும். ஏன்னா இதில் அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குது. அதனால் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த அரிசி வாங்கிக்குவாங்க. இந்த அரிசியை வாங்கிட்டு நல்லா வெறும் பாத்திரத்தில் கடாயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க. ரொம்ப தீயெல்லாம் வைக்கக்கூடாது. நல்லா செவந்தது வாசனை வர வைக்க நல்லா வறுத்து எடுத்துருங்க. வறுத்துட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கி வச்சுக்கோங்க. இந்த பொடினா ரொம்ப நைஸ் பவுடராக வேண்டாம். இது சும்மா குறைப்பாக இருந்தால் தான் கஞ்சி குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொடியாக்கி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு ஒரு கஞ்சி ஒருத்தருக்கு செய்யறதுக்கு ஒரு 3 ல இருந்து 4 ஸ்பூன் தேவைப்பட்டால் அந்த 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் வைங்க. ஏன்னா இதை வேகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப டைம் எடுக்கும். 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் வைங்க. அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நீங்கள் குக்கரில் ஒரு 2 ல இருந்து 4 வெயிட் வைங்க. இந்த கஞ்சி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது கூட தேவைப்பட்டால் கொஞ்சமாக மோரும் சின்ன வெங்காயமும் சேர்த்து நீங்கள் கஞ்சி ஃபார்மில் பண்ணி காலையில் ஒரு வேளை குடிங்க. இதே மாதிரி ப்ராசஸில் நைட்டில் ஒரு வேளை குடிங்க. இந்த மாதிரி குடிச்சுவதா கட்டாயம் ஷோராக உங்களுக்கு 10 kg வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகும். இதே சாதமாக செய்யணும்னா இந்த அரிசியை நீங்கள் ஒரு நைட்டெல்லாம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி குக்கரில் வச்சு ஒரு 7-8 விசில் வைக்கணும். அப்போ தான் இது சாதமாகும். ஆனால் இது கொஞ்சம் குழப்பு தன்மை உள்ளது. அதனால் ஸ்டிக்கி ஆகிடும் சாதம். அது மேலே நம்ம குழம்பு, ரசம் எது வேணாலும் ஊற்றி சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உடல் எடை ரொம்ப சூப்பராக சிம்பிளாக நீங்கள் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக குறைச்சிடலாம். இது ஒரு 10 kg வரைக்கும் குறையும். அது மட்டும் இல்லை, ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடியது, கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ்
ஆந்தோசயனின் சொல்லக்கூடிய ஒரு இதில் ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னீங்க. இது வந்து கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியது. இந்த கருப்பு கலரை கொடுக்கக்கூடியதும் இந்த ஆந்தோசயனின் தான். இந்த நிறமி வந்து கருப்பு கலரில் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். இது வந்து ஒரு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. அதனால புற்றுநோய் செல்களை வந்து வளர்ச்சி அடைய உடையாமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அரிசி இது. அதிகமாக புரதம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனை வராமல் தடுக்குது. வயிறு உபசம், வயிறு பொறுமல், சில பேருக்கு செரிக்கவே செரிக்காது. அதனால் வந்து உடல் எடை மாதிரி கல்லீரலில் வந்து கொழுப்பு அதிகப்படியாக படிஞ்சு இருக்கிறதுனால ஃபேட்டி லிவர் ஆயிடுறது. இதனாலேயும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து உடல் எடை அதிகமாகவும் அதே மாதிரி செரிமான பிரச்சனை அதிகமாகும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அரிசி தான் இந்த கருப்பு கவுனி அரிசி. இது மாதிரி இது கல்லீரலில் படிஞ்சு இருக்கக்கூடிய கொழுப்பு, அது மட்டும் இல்லை இரத்த குழாய்களில் படிஞ்சிருக்க கொழுப்பு, அத்தனை கொழுப்பையும் வந்து நமக்கு நல்லா வந்து வெளியேற்றி நல்ல கொழுப்பு அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவுது. சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் இந்த அரிசி ஒரு வரப்பிரசாதம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து உடனே குறைக்குது. இது வந்து அந்த அரிசி வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்ட ஒரு அரிசி. அதனால வந்து நம்ம வெள்ளை அரிசி சாப்பிட்டா எப்படி அதிகப்படியாக உடனே சர்க்கரையுடைய அளவு ஏறுதோ, ஆனால் இந்த கருப்பு அரிசி சாப்பிட்டா அந்த மாதிரி ஏறாது. அதனால் சர்க்கரை நோயாளிகளும் இதை சாப்பிட்டு வரும்போது சர்க்கரை நோய் படிப்படியாக குறையிறத பார்க்க முடியும். மெயினாக வந்து இதில் அதிகப்படியான வந்து இரும்பு சக்தி இருக்குது. இதில் வந்து 2.2% இரும்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அனேமியா நோயாளிகள், ரத்த சோகை இருக்கவங்களாம் சாப்பிட்டு வரும்போது ஹீமோகுளோபின் அளவு ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி உடல் எடையும் குறைக்கக்கூடிய நார்ச்சத்து, புரதச்சத்து இதில் நிறைய அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து ஏன் உடல் எடை நிறைய பேருக்கு குறையலைன்னா அவங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் குறைவாக இருக்கும். இது மெட்டபாலிசத்தையும் ரேஸ் பண்ணி விட்டுடும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் என்ற பொருள் வந்து இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இது வந்து மூளையில் வந்து கார்டிசோல்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்குது. அதை வந்து சரி செய்யறதுனால மன அழுத்தம், மன சோர்வு, ரொம்ப டல்லாக இருக்காங்க, எப்போவுமே வந்து ஒரு கவலைப்பட்டுட்டே இருக்காங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் மன சோர்வு அன்னைக்கு ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாக வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த அரிசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியும் உடனே நமக்கு அதிகரிக்கிறதுனால நம்மளுடைய உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது. ரொம்ப ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த அரிசி ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். எல்லா விதமான ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இது சரி செய்யக்கூடியது. ஏன்னா இது வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது, கல்லீரலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றி கல்லீரலை வந்து புதுப்பிக்கக்கூடியது. பொதுவாக வந்து கல்லீரல் சுத்தமானாலே நம்ம தோலில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான அழற்சி, அதே மாதிரி அலர்ஜி இதெல்லாம் சரியாகி ஸ்கின் ரொம்ப அழகாக நல்லா வந்து மினுமினுப்பாக மாறுறதை நம்ம பார்க்க முடியும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் சரி, ஃப்ளாவனாய்ட்ஸும் சரி, தோலில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் சரி, அதே மாதிரி கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் சரி செஞ்சு புது செல்களை வந்து நமக்கு புதுப்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த கருப்பு கவுனி அரிசியை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உடல் எடையும் குறையும், உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தால் அது சரியாகும், ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும், அதே மாதிரி தலைமுடி வளர்ச்சிக்கும் நல்லது, ரத்த சோகை இருந்தால் அதுவும் சரியாகும். இப்படிப்பட்ட ஒரு அரிசி நம்ம நாட்டில் கிடைக்குதுன்னா அதை கட்டாயம் வந்து நம்ம ஊர்லேயே நம்ம அரிசி இருக்குது. ஸோ வந்து இதை கட்டாயம் விட்டுடாதீங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு மாதம் தான் குடிக்கணுமா, அதுக்கு மேலே குடிக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க. கட்டாயம் அப்படின்னா நம்ம எப்படி வந்து அரிசி சாதம் வந்து லைஃப் லாங் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இந்த அரிசியையும் லைஃப் லாங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக உங்களுக்காகவே வர காத்துட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.